என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான் பாய். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய் வீட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோவுக்கு செய்ய போகிறோம். 1 கிலோ அளவு திட்டத்துக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். மட்டன் 1 கிலோ எடுத்திருக்கோம். வெங்காயம் நம்ம வதக்கிறதுக்கு நேரம் ஆகுறதுக்காக பொன்னிறமாக வறுத்து ஆல்ரெடி வச்சுருக்கோம். தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, லெமன் சாறு புளிஞ்சு வச்சுருக்கோம். புதினா, கொத்தமல்லி, தயிர், எண்ணெய், உப்பு, கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீர் மிளகாய் தூள், தனியா தூள், ஜீரகத்தூள், சாய் ஜீரா, அட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கருப்பு ஏலக்காய், ஸ்டார் பூ, ஜாவித்ரி, லவங்கம், இது கிராம்பு, கல்பாசி, இது ஜாதிபத்திரி. இதே இதுக்கு தேவையானது. இப்போ போடும்போது என்னென்ன அளவு நம்ம தேவைங்கிறத நம்ம முறையாக ஒன்றா பார்க்கலாம். பாசுமதி அரிசி 1 கிலோ 2 தண்ணியில் அலசி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம். 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த குக்கரை வச்சு கறி வேக போடுறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றுவோம். ஒரு 150 எண்ணெய் முதல்ல ஊற்றுவோம். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. நார்மலாக வெங்காயம் நம்ம அறுத்து பச்சையாக போடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுக்காக ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம். மொத்தம் டோட்டல் 400 கிராம் வெங்காயம். 400 கிராம் வெங்காயத்தில் கொஞ்சம் இப்போ நம்ம போடுவோம். கறி போட்டுடலாம். இப்போ அடுத்து இதில் கறி போட்டுடலாம். 1 கிலோ கறி எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் இப்படியே நல்லா இப்படி பிரட்டி வேகட்டும். அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இப்போ இதுக்கு தேவையான 100 பூண்டு, 1 கிலோவுக்கு 100 பூண்டு, இஞ்சி ஒரு 100 இஞ்சி பேஸ்ட்டு, கறிக்கு கொஞ்சம் தேவையான உப்பு உங்கள் டேஸ்ட் பிரகாரம் பார்த்து உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ 1 கிளாஸ் தண்ணி இதை ஊற்றிடுவோம் கறி வேகிறதுக்காக. இப்போ தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ வேகிறதுக்காக நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கர் விசில் வச்சு ஒரு 4-5 விசில் வரட்டும். மூடி வச்சுருவோம். உலை வைக்கிறதுக்காக தண்ணியை வைக்கிறோம். உலை வைக்க தண்ணி வச்சாச்சு. அதில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 பட்டை, 2 கல்பாசி, ஜாவித்திரி, 2 சின்ன துண்டு, ஒரு ஸ்டார் பூ, பெரிய ஏலக்காய் 1, ஒரு 3 பச்சை மிளகா, சிறிதளவு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொஞ்சம், எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், தேவையான கல்லுப்பு. பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்கனவே 150 ஆயில் குக்கரில் ஊற்றிட்டோம். இப்போ மேல் கொண்டு ஒரு 100 ஆயில் இதில் ஊற்றுவோம். இதில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 கல்பாசி, ஜாவித்திரி 2 சின்ன துண்டு, ஸ்டார் பூ 1, கிராம்பு ஒரு 10 கிராம்பு, பெரிய ஏலக்காய் 1, ஒரு 8 பச்சை மிளகா, ஒரு 250 தக்காளி. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் 400 கிராமில் அதில் ஒரு 100-150 போட்டோம் கறியில். இப்போ இதில் ஒரு 150 கிராம் போடுவோம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், ஜாய் ஜீரா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 10 கிராம் வீதம் 10 கிராம் போடுறோம். கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறோம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு பாதி கைப்பிடி சின்ன கைப்பிடி புதினா, தயிர் ஒரு 250 ml. இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு. பிரியாணிக்கு வேண்டிய மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம குக்கரில் வெந்த கறியை இதில் ஊற்றிடுறோம்.
இப்போ ஒலை கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போடுவோம். 1 மணி நேரம் ஊற வச்ச அரிசி. இப்போ கீழே தோசை தவா வச்சுருக்கு. தவா வச்சு இப்போ மேலே சட்டி வச்சாச்சு. பிரியாணி மசாலா ரெடியாகி எண்ணெய் கக்கி நல்லா பக்குவமாக கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் லெமன் ஜூஸு, ஒரே 1 கிலோவுக்கு 1 ஜூஸு புழிஞ்சு கொஞ்சம் ஊற்றுறோம். இப்போ இது ஒரு 6-7 நிமிஷம் நல்லா அரிசி கொதிக்குது. இப்போ ஒரு 70% வெந்துருச்சு. இன்னும் ஒரு 10% வெந்த உடனே 80% முடிச்சு வடித்து இதில் கொட்டிடுவோம். இப்போ 80% அரிசி வெந்துருச்சு. சாப்பாடை வடித்து மசாலாவில் போட்டுடலாம். இப்போ எல்லோ ஃபுட் கலர் தேவைப்பட்டவங்க ஊற்றுங்க, தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம் லைட்டாக. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கார்னிஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். இப்போ எல்லாம் முடிஞ்சது. தம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக துணி சைடு கட்டியிருக்கோம். இப்போ மூடி வச்சு மூடிடுவோம். மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஃப்ளேமை கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வைப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்லோ பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணாமல் ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் டைம், தீ ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுப்போம். பாய் விட்டு மட்டன் பிரியாணி அருமையான முறையில் ரெடி ஆயிடுச்சு. பாய் விட்டு மட்டன் பிரியாணி அருமையான முறையில் ரெடி ஆயிடுச்சு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.